உண்மையிலே எதுக்காக இந்த கஸ்டமர்ஸ்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரில. இங்கே பாருங்கள் இருக்கும் ஏரியாவில் நீங்கள் கெத்து காட்டலாம். டேய் எங்கள் ஏரியா தான்டா கெத்துன்ட்டு ஏரியா ஃபுல்லாக விநாயகர் மேக்ஸிமம் உங்களுக்கு தண்ணியில் கரையாது. இதுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் இந்த உலகின் தலை சிறந்த சொல் செயல் செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ தீஸ் லொகேஷன் வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்குங்க கைஸ். இப்போ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் vlogல இந்த மாதிரி விநாயகர் சிலை பார்த்துருந்தோம். சரி இந்த வாட்டி நம்ம பாரம்பரியமான விநாயகர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த விநாயகர் வச்சுருந்தோமோ அந்த விநாயகர் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அந்த விநாயகர் நம்மக்கிட்ட எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி இருக்குதுன்னா மேக்ஸிமம் 1/2 அடியிலேருந்து 11 அடி விநாயகர் வெளியே இருக்குது. அது எந்த விநாயகர்னா என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விநாயகர் தான் இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ட்ரக்கில் எட்டுன்னு வந்து எப்படி சேர்த்துருந்தோம் அந்த vlogலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதுங்க போய் அதை செக் பண்ணிட்டாங்க, அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுங்க கைஸ். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோமோ அந்த vlogல இருக்கும், நீங்கள் அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். விநாயகர்னாவே ஒரிஜினலாக வைக்கிறது பேப்பர் விநாயகர் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேப்பர் விநாயகர் தான். இந்த விநாயகர் நீங்கள் எவ்வளோ இந்த விநாயகர் குறைன்னு சொல்லலை. இந்த விநாயகர் மேக்ஸிமம் உங்களுக்கு தண்ணியில் கரையாது. இதுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் இந்த விநாயகர் கரைஞ்சிடும். இந்த விநாயகர் நீங்கள் போட்ட 1.5 மாதம் ஆனாலும் இந்த விநாயகர் அப்படியே தான் இருக்கும் கைஸ், அப்படியே தான் இருக்கும். ஆனால் கரையாது. இது மேஜர்லி நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆந்திரா சைடில் எதுவுமே பேன் பண்ணல, நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா மீன் செத்துருன்ட்டு தான் ஒரு சின்ன காரணத்துக்கோசம் தான் இந்த விநாயகர் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன்டா இந்த விநாயகர் நீ வச்சுன்னு சேல் பண்ணுறேன்னா, இப்போ ப்ரெசென்ட் நம்ம ஊரில் வந்து ப்ரெசென்ட்டாக பேன் பண்ணல, நாங்களும் அந்த கெமிக்கல் வந்து எடுத்துட்டோம் கைஸ். அந்த ஒரு கெமிக்கல் போட்டால் தான் விநாயகர் இதெல்லாம் செத்துரும், மீனெல்லாம் செத்துரும். அதுக்காக அந்த ஒரு கெமிக்கல் அவாய்ட் பண்ணிட்டு இப்போது ஜென்ரலாக நார்மலாக அந்த கெமிக்கல் அவாய்ட் பண்ணிட்டால் விநாயகர் இப்படி தான் இருக்கும். அந்த கெமிக்கல் போட்டால் இன்னும் விநாயகர் ஒரு வேறு லெவல் ஃபீலாக வரும், ஒரு அட்ராக்டிவ் காட்டும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் அந்த கெமிக்கல் பேன் பண்ணிட்டு வானான்னு சொல்லிட்டோம். ஏன்னா அது போட்டு மீனுங்க சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேறு மாதிரி இதாகிடும். சரி விட்டு தள்ளுங்க. இப்போ வாங்க கைஸ், நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது பேப்பர் விநாயகரில் காட்டுறேன் கைஸ். இது பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு யானை தலை கொண்ட ஒரு விநாயகர் கைஸ். ஒரு வேறு லெவல் ஃபீல் தான் இந்த விநாயகர். இங்கே பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான விநாயகர், கீழே சிவலிங்கம் வச்சு ஒரு யானை தலை அப்படியே ஒரு விநாயகர். இது வந்து மேக்ஸிமம் இது ஒரு புது மாடல் தான். நாங்கள் எந்த ஷாப்பில் எடுத்தோம்னா தனலக்ஷ்மி ஆர்ட் ஒர்க்ஸில் எடுத்துருந்தோம் கைஸ். நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் அத்தை அவங்க கிட்ட தான் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் சித்தப்பா அவங்க தான் அவங்க பெயிண்ட் அடிப்பாங்க, அவங்களாம் வேறு லெவல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த விநாயகர் பார்க்கலாம். இது அப்படியே சேம் இந்த விநாயகர் எப்படியோ இதிலே இன்னொரு விநாயகர் கைஸ். இது வந்து மாட்டுத்தலை கொண்டது. இருங்க உங்களுக்கு நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன், இன்னும் நல்லா தெரியும். இங்கே பாருங்க கைஸ், மாட்டுத்தலை மேலே கால் வச்சுன்னு ஒரு விநாயகர். இது வந்து யானை மேலே உக்காந்து இருக்கிற விநாயகர். இது வந்து மாட்டு தலை கொண்ட விநாயகர். மேலே பார்த்தீங்களா ஒரு ராஜா மாதிரி உக்காந்து ஒரு கெத்தாக இருக்கார் பார்த்தீங்களா, ஏய் நான் தான்டான்ட்டு. அப்படி நம்ம அடுத்த விநாயகர் போகலாம். இங்கே பாருங்கள், தேர் ஓட்டிருக்கிற விநாயகர். நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, தேர் ஓட்டுற விநாயகர் பெருசெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம ஷாப்பில் சின்னசு இருக்குது, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், தேர் ஓட்டுற விநாயகர் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பெயிண்ட் நான் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த விநாயகர் மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், 2 மினி குதிரை, மினி தேர் விநாயகர். நம்ம அடுத்த விநாயகர் போகலாம். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, சிங்கத்து மேலே காலை வச்சுன்னு ஒரு வேற மாதிரி வாடா நான் தாண்டான்ட்டு ஒரு வேறு மாதிரி கேஸ். பக்கத்தில் பாருங்கள், ஒரு வேறு மாதிரி ஒரு மீன் வடிவத்தில் ஒரு சாமி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இது எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். இங்கே ஃப்ரண்ட்டில் இதுவும் கைஸ் ஈக்குவல் டு பாம்பே விநாயகர் தான். பாம்பே விநாயகர்னா ஹைதராபாத் மாடல் தான், அந்த பெயிண்டிங் தான் இதுவும் கொடுக்க போவாங்க. அதுவும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இதுவும் கம்பேர் பண்ணிங்க. அது ஓவர் உங்களுக்கு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்னஸ். ஆனால் நிறைய பேர் இந்த விநாயகர் தான் விரும்புவாங்க கைஸ். பேப்பர் விநாயகர் வச்சா அது ஒரு வேறு லெவல் கெத்து காட்டலாம் ஏரியாவில். நீங்கள் சேம் இப்போ அதுவும் 30,000ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விநாயகர் 30,000 தான் இருக்கும். ஏரியாவில் நீங்கள் கெத்து காட்டலாம். டேய் எங்கள் ஏரியா தான்டா கெத்துன்ட்டு ஏரியா ஃபுல்லாக அலப்புறம் பண்ணலாம். நம்ம விநாயகர் விற்கிறது இல்லை, அது கெத்து காட்டுறது தான் கைஸ். ஒரு விநாயகர் நீங்கள் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதில் தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி விநாயகர்லாம் கொண்டாடுறீங்கன்ட்டு. நிறைய ஏரியாவில் சின்ன விநாயகர்லாம் வைப்பாங்க, சின்ன விநாயகர் வச்சுட்டு அப்படியே பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணுவாங்க. அப்புறமா மேளம் தாளம் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஷாப்லும் நிறையா பெஸ்ட் ப்ரைஸில் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். மேளம் தாளம் எதுவுமே இருக்காது, பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கைஸ். ஏன்னா விநாயகர் எவ்வளோ ஹைட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
இந்த விநாயகர் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மரத்தை கொண்டும் விநாயகர், பின்னாடி அப்படியே மரம் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி இங்கே ஒரு மாடு, இதுக்கப்புறமா இங்கே ஒரு மயில். விநாயகர் கீழே இது மேலே உக்காந்துருக்குது. இதில் கிட்டத்தட்ட 4 வாகனம் இருக்குது. 1 இங்கே 2 இங்கே கீழே 3 மரம் சேர்த்து ஒரு வாகனம் மாதிரி தான் வச்சுக்கணும். ஏன்னா விநாயகரில் எது வந்தாலும் அவங்க வாகன கணக்கு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்காக தான். சரி வாங்க அடுத்த விநாயகர் பார்க்கலாம். இது பாருங்கள் ஈகல்ல தெரிக்க இது தாண்டா விநாயகர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் வர்ற மாதிரி ஒரு ஈகல் மேலே உக்காந்து போகிற மாதிரி கீழே பாம்பு அப்படியே ஒரு செட் பண்ணிட்டு வறுத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த விநாயகர் பார்க்கலாம். ஆனால் இந்த விநாயகர் தான் கைஸ் உண்மையிலே மனசு கஷ்டம், வேறு லெவல் மனசு கஷ்டம் கைஸ். ஏன்னா நம்ம சிம்பிளாக எட்டுனா வந்து வச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் இந்த விநாயகர் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட்னா இங்கே பாருங்கள், இங்கே கொம்பு, அதுக்கப்புறமா மேலே அந்த நெமலி. ஆனால் இந்த விநாயகர் எட்டுன்னு எடுத்துக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருங்க வந்து கண்டினியூ பண்ணுறேன். கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு விநாயகர் புக் பண்ணிட்டு போனாங்க. உண்மையிலே அந்த விநாயகர் எனக்கு லாஸ் தான். நான் உங்களுக்கு இதுன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் பொய்ன்னு சொல்ல. இங்கே பாருங்கள் காசு எடுத்து கூட காட்டுறேன். காசு கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 2000 அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. எந்த விநாயகர் புக் பண்ணாலும் மேக்ஸிமம் 2000 தான் அட்வான்ஸ் ஃபீஸ். எந்த விநாயகர் புக் பண்ணாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் தான் புக் பண்ணியிருந்தவங்க. இந்த விநாயகர் தான் புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரேட் சொல்லக்கூடாது, அந்த ஒரு ரேட்டு தான் எனக்கு வந்த விட அது மேலே ஒரு 1000 ரூபாய் தான் எனக்கே லாபம். புரிஞ்சுக்கோங்க என்னோடய கஷ்டம் எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க நம்ம இன்னொரு விநாயகர் போகலாம். கிட்டத்தட்ட இந்த விநாயகர் எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த விநாயகர். மாடு கொம்பு வேறு, பின்னாடி அது இது வேறு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி அடுத்த விநாயகர் பார்க்கலாம். இது பாருங்கள், இது அப்படியே ஒரு சாமி வந்து லிங்கத்து மேலே பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அங்கே மாட்டு மேலே கால் வச்சுன்னு அந்த பக்கம், இங்கே தாமரைப்பூ செட்டப் ஒரு வேறு மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 9 ஃபீட்ஸ் அந்த மாதிரி வரும். 9 ஃபீட்ஸ் வரும், இதுவும் 9 ஃபீட்ஸ் வரும். இது அது கீழே 8 ஃபீட்ஸு. இது வந்து உங்களுக்கு மேபி 8 ஃபீட்ஸ் தான் வரும். இதெல்லாம் உங்களுக்கு அது கீழே 7 ஃபீட்ஸ் வரும். அதுவே இன்னும் பிரம்மாண்டமாக எனக்கு இன்னும் ரேஞ்சில் வேணும். நான் ஏரியாவில் கெத்து காட்டணும்னா இங்கே பின்னாடி பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி இது மினி, அது பெருசு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. இது கிட்டத்தட்ட 11 ஃபீட்ஸ் வரும். கோப்ரோவில் நான் சூப்பர் ரிவ்யூ வச்சுருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். ஏன்னா இது ரொம்ப பெரிய விநாயகர் கைஸ், ரொம்ப பெரிய விநாயகர். கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபீட்ஸ் வரும். விநாயகர்லாம் அப்படியே ஒரு வேறு மாதிரி ஃபீல் உட்காந்துக்கிறது. ஏன்னா நீங்கள் எல்லா விநாயகருக்கும் இங்கே குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஆடு கைஸ், ஆடு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கிட்ட போய் காட்டுறேன். இது ஆடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. விநாயகர் மட்டும் ஒரு வேறு மாதிரி விநாயகர். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இதெல்லாம் அடிக்க மாட்டாங்க கைஸ். இதெல்லாம் வாட்டர் பெயிண்ட் விநாயகர் தான். இங்கே பாருங்கள் தண்ணி பட்டா போதும் இந்த விநாயகரில் அப்படியே புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும். இது வாங்க அடுத்த விநாயகர் காட்டுறேன். இது பாருங்க அப்படியே ஒரு இருங்க பின்னாடி போய் காட்டலாம். இது ரொம்ப பெரிய ஒரு இது தான் வேற மாதிரி. இங்கே பாருங்க கத்தி வச்சுனா அப்படியே ஏய் வேங்கமாக ஒத்தையால் நிற்க அப்படின்ட்டு கத்தி வச்சுன்னு ஒரு வேற மாதிரி இருக்குது. உண்மையிலே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி பார்த்தீங்களா. பக்கத்தில் நந்தி, அதுக்கப்புறமா அங்கே ஒரு இந்த மாதிரி முனேஸ்வரன் ஃபீல் மாதிரி இந்த விநாயகர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் உங்களுக்கு ஒரு 11 ஃபீட்ஸ் வரும். ஆனால் கஸ்டமர்ஸ் எல்லாமே உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விநாயகர்லாம் உங்களுக்கு குப்பமுக்கு செட்டே ஆகாது. ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம இப்போ அந்த விநாயகர் காஸ்ட்டே எங்களுக்கு ஒரு வந்துச்சு, அது காசு சொல்ல வேணாம் வந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாயிலேருந்து தான் லாபம். ஏன்னா வண்டி வாடகை யோசிக்கணும், அதுக்காக கடை வாடகை யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்காமல் அந்த விநாயகர் கொடுத்தாச்சு. ஏன்னா கஸ்டமர்ஸ் நம்ம அப்படி இருக்கோம் இப்படி இருப்பாங்க. ஒரு கஸ்டமரில் வரும், ஒன்றுத்தில் வராது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இதுக்கு முன்னாடி அவங்க தான் புக் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு விநாயகர் சேல்ஸ் பண்ணியாச்சு வெற்றிகரமாக, நம்மளால் முடிஞ்சு இந்த சேல் பண்ணியாச்சு. சரி இன்னும் அடுத்த பாகம் இன்னும் பிரம்மாண்டமான விநாயகர்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேங்களா? வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னா பீமா ரெஸ்டாரண்ட் கிட்ட, விகாஸ் டிகிரி காலேஜ் கிட்ட, இதுக்கப்புறமா பைபாஸ், குப்பம் பைபாஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ரோடு. கூகுள் மேப் லொக்கேஷனும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லொக்கேஷனும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்பில் உங்களுக்கு ரூட்டு வரும். வாட்ஸ்அப் லொக்கேஷனில் உங்களுக்கு என்னென்ன சாம்பிள்ஸ் வேணுமோ அதில் உங்களுக்கு நான் டெஃபினட்டாக கொடுக்குறேன். இந்த விநாயகர் சீரிஸ் ஃபுல்லாமே அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் குப்பமுக்கு மாத்திரம் ஹைதராபாத் மாடல் இதுக்கப்புறமா ஸ்டாப் தான். ஏன்னா
அவங்க கேட்குற ரேட்டுக்கு நம்ம இந்த விநாயகர் கொடுக்குற ரேட்டுக்கு சத்தியமாக இங்கே இருக்கும் நம்ம கொடுக்குற ரேட்டு. ஆனால் அங்கே கேட்குற ரேட்டு இங்கே தான் கட்டுப்படி ஆகுது. ரொம்ப பெரிய கஷ்டம். சரி தாளுங்க, லாஸ்ட்டில் தான் போய் முடிஞ்சு ஒரு விநாயகர். இந்த விநாயகர் தான் கைஸ் மேஜர் லாஸ். தாளுங்க காமன் தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை. உண்மையிலே எதுக்காக இந்த கஸ்டமர்ஸ்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரில. இங்கே பாருங்கள், பெயிண்ட் இல்லாமல் அப்படியே கைஸ். அங்கே எதுக்கோ ஒரு பெயிண்ட் அடிக்கலான்னு ஃப்ரெண்டு உக்காண்ட்ருந்தான், அப்படியே தெறிக்க விட்டாங்க கைஸ் யாரோ கஸ்டமர்ஸ். இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. கஷ்டப்பட்டு ஒரு விநாயகர் நாங்கள் அங்கே செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே விற்று நான் உங்களுக்கு வேறு லெவல் பண்ணலான்னு நினச்சா இந்த மாதிரி எங்கே போதா பண்ணு சரி பண்ணுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுப்பா. ஆப்பன் சொல்கிறதுலாம் கரெக்டாக பண்ணணும். இங்கே பாரு, இங்கேயும் ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுக்கணும் எல்லாமே. எப்பா நீ இல்லைப்பா, நான் உன் மேலே எதுனா சொன்னேன். நான் இப்போ கூட போகிறதில்லடா டேய். அங்கே கெலீஜே ஆயிடுச்சுடா ரஞ்சித். ஏதோ பண்ணுங்கடா உங்கள் இஷ்டம்.